எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பாடுபடும் பக்தனி வாழ்க்கையை உண்மையாக்க தயாராக இருக்கிறேன் என்று கிருஷ்ணர் கூறுவார். அதுபோல் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் சொன்ன வாக்கை கடவுள் நிறைவேற்றினார் என்பதுதான் சனாதன தர்மத்தின் வரலாறு. ஒருமுறை கீழத்திருப்பதியில் சீடர்களுக்கு திருமாலின் பெருமைகளை விவரித்தபடி இருந்தார் மகான் ராமானுஜர். அது கோடைக்காலம். சீடர்களின் கவனத்தை சிதறடிப்பது போல் மோர் வேணுமா மோர் என்று கூறியபடி வந்தார் ஒரு மூதாட்டி. சீடருடன் ராமானுஜர் இருப்பதை கண்டதும் இவர்கள் மோர் வாங்கினால் அலையாமல் இந்த வேலை முடியுமே என்று கருதினார் பாட்டி. ராமானுஜரின் முகத்தை பார்த்தனர் சீடர்கள். மோர் விற்கும் மூதாட்டி அழைத்து அனைவருக்கும் மோர் கொடுக்க சொன்னார் ராமானுஜர். மனதிற்குள் அவளுக்கு மகிழ்ச்சி. பணத்தை கொடுக்கும்போது மூதாட்டி வாங்க மறுத்ததோடு அவர் ஒரு தவயோகி என்பதையும் உணர்ந்தார். பின் எனக்கு ஒரு உதவி செய்யுங்கள் சுவாமி என்று கேட்டாள். ராமானுஜரம் என்ன வேண்டும் என்று கேட்டார். மோட்சம் வேண்டும் என்று கூறினாள். புன்னகைத்த ராமானுஜர், அம்மா, அதை கொடுக்கத்தான் மலை மீது பெருமாள் இருக்கிறாரே, அவரால் தான் மோட்சம் தர முடியும் என்றார். பலமுறை கேட்டுவிட்டேன், அவர் தரவில்லை என்றாள் மூதாட்டி. கருணை கடல், அவர் நிச்சயம் தருவார் என்றார். மூதாட்டி விடாமல், சரி, அவரிடமே போகிறேன், நீங்கள் எனக்காக சிபாரிசு செய்யுங்கள், உங்களைப் போல் தவயோகி சொன்னால் பெருமாள் நிச்சயம் கேட்பார் என்று கூறினாள். அவளுடைய மன உறுதி கண்டு மோர்விக்கு மூதாட்டிக்கு மோட்சம் தந்தருக, இப்படிக்கு அடியேன் ராமானுஜம் என்று ஓலை எழுதி கொடுத்தார். மூதாட்டியும் மலைக்கோயிலுக்கு புறப்பட்டாள். பட்டாச்சாரியாரிடம் ஓலையை ஒப்படைத்தார். அதை படித்த அவர் பெருமாளிடம் ஒப்படைத்தார். அப்போது வானிலிருந்து ஒரு புஷ்ப விமானம் ஒன்று வந்து மூதாட்டியை ஏற்றி கொண்டு சென்றது. மோர் கொடுத்த மூதாட்டியும் மோட்சம் பெற்றாள். இதிலிருந்து ராமானுஜரின் எல்லையற்ற அதீத பக்தி தெரிகிறது. இந்த பக்தி எண்ணி பரவசமடைந்த பெருமாள் மோர் விட்ட பாட்டிக்கு மோட்சம் கொடுத்தார். எப்படி ராமானுஜரின் அனன்ய பக்தி பாருங்கள்.